Hi, this is K. Narayanan. Aadhaar number 622068704831. இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஹைவே பெட்ரோல். இந்த ஹைவே பெட்ரோலில் போயிட்டுருக்கிற போலீஸு பக்கத்தில் ஒரு நிருபர் மைக்கை பிடிச்சிட்டு நின்றுருக்காரு. இப்போ அந்த நிருபர் அந்த போலீஸ்கிட்ட கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அப்படி கேட்குறப்போ அவங்க ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஸோ இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைவே பெட்ரோல் அப்படின்றது ஒரு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டியூட்டி அவங்களுக்கு. ஸோ இப்போ இந்த டியூட்டிக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ யார்கிட்டையோ ஒரு $200 அதை வாங்கியிருப்பாங்க போல் இருக்கு. ஸோ அதை நிருபர் பார்த்துட்டாரு, வீடியோ எடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போ வீடியோ எதுக்கு எடுக்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேள்விகள் எல்லாம் வருது. இப்போ நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறத ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்றத கொஸ்டின் பண்ணணும். ஸோ இன்றைக்கி டிஜிட்டல் எரா. ஸோ நான் டிஜிட்டல் கவர்னன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறவன். ஸோ சர்வீசஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்குறேன். ஸோ கோர்ட் சர்வீசஸ்ஸு, போலீஸ் சர்வீசஸ்ஸு, பப்ளிஷிங்கு, காமர்ஸ், இப்படி பலதரப்பட்ட டிஜிட்டல் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்குறவன். ஸோ வீடியோ எதுக்கு எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேள்வி வருதுன்னா, நான் இப்போ சொல்ல வர்றது அது கண்டிப்பாக அது ஒரு இல்லீகல் ஹேப்பனிங் அங்கே நடந்துகிட்ருக்கு, இல்லை நடந்தது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சட்டத்தின்படி எப்படி உங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த அந்த போலீஸுகளில் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கலர் டிஷர்ட்டோ இல்லை அந்த மாதிரி போட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, தே ஆர் நாட் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்க தே ஆர் சப்போர்ட்டிங் தீஸ் பீப்புள் ஹைவே பெட்ரோல் டு கெட் பிரைப்ஸ். அப்படி தான் நடந்திருக்கே ஒழிய மற்றபடிக்கு அவங்க டைரெக்டாக வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இவங்க எதுக்காக அப்படி வாங்குறாங்கன்னா, இன்டைரக்ட் பிரைபிங் தான் இது. அந்த இன்டைரக்ட் பிரைபிங்கும் பார்த்திங்கன்னா, ஒரு கேஸ் நான் முதல்ல ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கோயம்புத்தூருக்குள்ளார ஒரு ஏரியாவில் தான் அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கியிருந்தார். ரெகுலராக வாங்கிட்டு இருப்பார். டெய்லி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடக்கும், டெய்லி லஞ்சம் வாங்குவார். ஸோ இப்போ இது எப்படி பிடிக்கிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அப்போது அந்த விஜிலன்ஸ் அண்ட் கரப்ஷன் அவங்க அதிகாரிகள் எப்படியோ பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. யூ ஓன்ட் பிலீவ் இட், 8வது ஆளை வச்சு தான் பிடிச்சாங்க கடைசியில். அப்போ 8 பேர் கை மாறி இருக்கு அந்த லஞ்சம். கடைசியில் இந்த 8வது ஆள் என்ன பண்ணாருன்றதையும் சொல்லிடுறேன். அந்த சப் ரெஜிஸ்ட்ராரோட காரோட டிக்கிக்குள்ளார போய் ஒரு டிஃபன் பாக்ஸில், அந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ளார லஞ்சம் வைக்கிறாரு. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்குள்ளார போய் அந்த ஆள் அப்படியே ஒரு பாடி லாங்குவேஜை காட்டினா போதும் இல்லை, அப்போ வச்சாச்சு அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு சிக்னல் காட்டினா போதும், அவர் கையெழுத்து போட்டுருவார். ஸோ யோசிச்சு பாருங்கள் லஞ்சம் எப்படியெல்லாம் விளையாடுது அப்படின்னு. ஸோ இப்போ டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இப்போ இந்த டைரக்ட் எவிடன்ஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா, இந்த கரப்ட் பீப்புள், பிளாக் மார்க்கெட், இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு அந்த மாதிரி டெக்னாலஜியும் போயிட்டுருக்குது. இப்போ ஒன்றும் வேண்டாம், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்க விட மாட்டாங்க உங்களுக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த எவிடன்ஸ் க்ரியேஷன் ஸ்க்ரீன்ஷாட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு எதிராக வருது அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட பேங்க்குகளே விட மாட்டாங்க. கேட்டால் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லியே உங்களுக்கு அந்த இல்லீகல் ஆஸ்பெக்ட்ஸை பண்ணுறது மெயின் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவின் குறிக்கோள். இப்போ ஹைவே பெட்ரோல் அப்படின்னு சொன்னால் உங்கள் டியூட்டி என்ன? உங்கள் டியூட்டி டு ப்ரொடெக்ட் தி ஹைவே. அதாவது காரில் வர்றாங்க, பஸ்ஸில் வர்றாங்க, இல்லாட்டினா ஒரு சைக்கிளில் வர்றாங்க, இல்லாட்டினா ஒரு மொபைலில் வர்றாங்க, எதுலேயோ வர்றாங்க, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த ஹைவே பெட்ரோலுடைய கடமை. ஸோ அதை மீறி அந்த அவர் நிருபர் பேசுகிறத கேட்டால் ஏதோ ஒரு மாட்டு வண்டி போகிற ஆளுகிட்டேருந்து பிடிச்சிருக்காங்க போல் இருக்கு. ஸோ மாட்டு வண்டி ஓட்டக்கூடாதுனால ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. மாட்டு வண்டி பெரிய ஹைவேயில் அப்படி போகக்கூடாது அப்படின்றது ஒரு மரபு வழியாக அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் அவங்க காரெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்களே ஒழிய அது ஒரு சட்டமாக கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பிகாஸ் தட் இஸ் அ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு இன்றைக்கி லீகலாக அது முடியாது அப்படின்னுலாம் இந்தியாவில் பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற முடியாது அதெல்லாம். இப்போ டெலகிராமை ஒழிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஓல்டு மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு அதுதான் முடியும் அப்படிங்கிறப்ப அதான் பண்ணுவாங்க.
ஸோ அதில் வந்து மாட்டு வண்டி போகுது அதனால் 200 கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா அது முடியாது. இப்போது கனிம வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து பெரிய பெரிய டிப்பர் இதில் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேப்பர்ஸை நீங்கள் ஒழுங்காக வைங்க அப்படின்றது தான் சட்டம். ஸோ இந்த பேப்பர்ஸ் எதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் உங்கள் கையில் அப்படின்றத டிரைவர்ஸ், அதாவது ஆக்டிங் டிரைவர் ஆகட்டும் இல்லை பெர்மனன்ட் டிரைவர்ஸ் ஆகட்டும், அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லஞ்சம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி. நீங்கள் வந்து ஒரு 10 பேப்பர் கையில் வச்சிங்கன்னா லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை, சட்டத்தின்படி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க? ஸோ யூ டோன்ட் நீட் டு பே பிரைப்ஸ். அப்போது நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், ஹைவே பெட்ரோல் ஆகட்டும் இல்லை எந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், யாரை இன்டைரக்டாக சொல்லி லஞ்சம் வாங்குறதாகட்டும், இந்த சட்டம் ஒரு குறைந்த அளவு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயம். ஸோ சட்டத்தின்படி எப்படி கொண்டு போகிறது உங்களோட விஷயங்களை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஆலோசனைகளை வழங்குறதுக்கு இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் நான் இருக்கிறேன். என் பேர் கே நாராயணன். ஸோ நீங்கள் பலதரப்பட்ட வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. இதில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த லஞ்சம் கொடுக்காமல் எப்படி ஒரு போராட்டத்தின் வழியாக, ஒரு அஹிம்சா போராட்டம் அப்படின்னாலோ இல்லை ஒரு ரெக்கார்டிக்கல் போராட்டத்தின் வழியாக உங்களது இலக்குகளை அடையலாம் என்பதை நான் வந்து விரிவாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நியாயமான கட்டணம் வசூலிக்கப்படும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் நியாயமான கட்டணம்னு சொல்கிறேனே எவ்வளவு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நான் வாங்குறது ரொம்ப குறைவான கட்டணம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கேட்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ எல்லாம் நான் கட்டணம் வாங்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிடுவேன். ஏன்னா உங்களுக்கு படிப்பு இருக்குன்ற பட்சத்தில் அது ஃப்ரீ தான். நான் வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு செகண்ட் நான் பதில் சொன்னேன் அப்படின்னாவே நீங்கள் அதை பண்ணலாம், அது கிளியர் ஆகிடும். அப்படிப்பட்ட ஆலோசனைகள் தான் என்னோடது. ஸோ அதனால் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்பவும் நல்லா நீங்கள் படிங்க. அதில் படிச்சிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி வைக்கிறது இதெல்லாம் வந்து குறைந்த அளவு உங்களுக்கு வந்து அதனுடைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ அந்த விஷயங்கள் புரிஞ்ச உடனே நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து ஹைவே போகலாம், ஒரு லாரியை கொண்டு போகலாம். அப்போ லாரியில் இருக்கக்கூடிய கூட்ஸ் இதுதானே பிரச்சனையே. அப்போ லாரியில் இருக்கக்கூடிய கூட்ஸ் என்னன்றதை டிரைவர், ஆஸ் அ டிரைவர் நீங்கள் வண்டி ஓட்டுறது மட்டும்தான் உங்களோட குறிக்கோள், இல்லாட்டினா உங்களோட அதாவது டியூட்டி அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு எதாவது மாட்டினா நீ இறங்கி ஓடிரு அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, இல்லாட்டினா ஒரு மெத்தட் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த மெத்தடெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களை தான் பாதிக்கும். ஒரு நாள் நீங்கள் போய் சிறையில் இருங்க, நாங்கள் பெயில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதலாளிகள் இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் அந்த டயரை இதாக போச்சு, அதை போச்சு, இதை போச்சு அப்படின்னு உங்கள் சம்பளத்தில் பிடிக்கிறதுக்கும் அவங்க இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிரைவர்ஸ் அப்படின்ற அந்த தொழில் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா வண்டிகை 4 வீலர்ஸு 3 வீலர்ஸு அப்புறம் 8 வீலரு 10 வீலரு 20 வீலரு இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ ஜேசிபி கிரெயின்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ அதனால் இந்த லஞ்சம் அப்படின்றது வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதோ அவ்வளவும் இந்த ஹைவே பெட்ரோல்லையோ இல்லை இந்த ஹைவே ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர்ஸு, இந்த ஆர்டிஓ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்சம் அப்படியே ஆறாக பெருகெடுத்து ஓடுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு லைசன்ஸ் வாங்கணுன்னாலும் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும், ஒரு ஆர்சிஏ புக்கு காப்பி எடுக்கணுனாலும் லஞ்சம் கொடுக்கணும். இப்படி இந்த லஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக எந்த ஆர்டிஓவும் வாங்குறதில்ல. ஸோ அந்த அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு மட்டும் நிரப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் அவங்க மிஸ்ஸஸோட பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கும், இல்லாட்டினா அவங்களோட மகனோட பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி பலதரப்பட்ட லிங்க் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸில் தான் வாங்குவாங்க. இப்போ யார் அந்த வீடு மகன் பேரில் வாங்கியிருக்கேன்னு சொன்னார் ஒருத்தர், ஒரு பெரிய ஆள். 9 வயசு பேரன் பேரில் வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு சொத்து, எங்கே? லண்டனில். ஸோ எப்படி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்செல்லாம் நடக்குது? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் பார்க்கக்கூடிய லெவலில் இருக்கணும். ஒரு மந்திரியோ இல்லை ஒரு மந்திரிக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ஸோ அந்த ஜென்யூனிட்டி வரணும் அப்படின்னு சொன்னாலோ, அரசாங்கம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலோ, இதை பற்றியெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஆஃபீஸர்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் நான் சொன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றுமே வாங்கலையே அப்படின்னு எவ்வளோ தில்லாக சொல்கிறாரு. பிகாஸ் அப்படி ஒரு தைரியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாங்குகிற ஆள் வந்து ஹீ இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றது அர்த்தம். அப்போது அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லை அப்படிங்கும்போது அவர் போட்டிருக்கிற யூனிஃபார்மு, அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்டு, இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு இது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சட்டத்தை தான் பயன்படுத்தணும்.
பிகாஸ் அந்த சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு தானே இவங்க இப்படி பண்ணுறாங்க. காக்கி யூனிஃபார்ம், அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பக்காவாக இருந்து தானே நீங்கள் வந்து போலீஸாக இருக்கீங்க. அப்போ அது இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள் போய் எப்படி மிரட்டுறாங்க அந்த ரோட்டில் போகிறவங்கள? இந்த கேள்வி தான் இதில் எழுது. ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலியமாக நீங்கள் அரசாங்கத்தில் எத்தனை போலீஸ் இருக்காங்க, உங்கள் ஏரியாவில் எத்தனை போலீஸ் இருக்காங்க, இதெல்லாம் வந்து இணையதளத்துலேயும் இருக்குது. நேரில் போய் நீங்கள் வந்து ஆர்டிஐ போட்டு எடுக்கலாம். ஸோ இது முதல்ல ஸ்டாஃப் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதாவது நிறைய பேர் அடிக்கடி நீங்கள் ரோடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றவங்கள இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்றது கட்டாயம். ஸோ என்னுடைய ஆலோசனைகளை எடுங்க, நியாயமான கட்டணம் கொடுங்க, உங்களுக்கு கால அவகாசம் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதுவும் கொடுங்க. அந்த கால அவகாசத்தில் அது என்ன ஏதுன்றதெல்லாம் விவரங்கள் நான் தர்றேன். இதில் இப்போ மாத சந்தா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ மாத சந்தா ஒரு குறைந்த அளவு இருக்குது. ஸோ அந்த சந்தாவும் கொடுக்கலாம், இல்லை கன்சல்டேஷன் ஃபீஸாக கொடுக்கலாம், இல்லை பலதரப்பட்ட வகைகளில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கலாம். இப்போது இது வந்து ஒரு சோஷியல் ஒர்க்காகவும் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணுறேன். ஏன்னா சர்வைவல் இம்பார்ட்டண்ட் தானே. இப்போ நம்ம சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா யாரும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ வி ஹாவ் டு டூ இட் ஆன் அவர் ஓன் எக்ஸ்பென்சஸ். அதாவது நம்மளோட பாக்கெட் மணியில் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் பண்ணி ஆகணும். ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், 100 விழுக்காடில் ஜஸ்ட்டு 1 விழுக்காடு தான் ட்ரூத் இருக்குது. சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது நிற்கிது இன்றைக்கி அப்படின்னா அது காரணம் அந்த 1 விழுக்காடு உண்மைகள் அப்படியே இருக்குது. அந்த உண்மைகளை அழிக்கிறதுக்கு இந்த பிரைப்ஸ் கொடுத்ததுனாலையோ பிரைப்ஸ் வாங்கினதுனாலையோ முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சட்டத்தின்படி சட்டத்திற்குள்பட்டு அதுக்குள்ள கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கே நடக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பில் 1000 ரூபா, 2000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபா, ஏன் 1 லட்சம் 2 லட்சம் கூட கொடுத்தவங்க இருக்காங்க. அதனால் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. அந்த லஞ்சம் கொடுத்துட்டு ஒரு கரண்ட் கனெக்ஷனுக்கு ஒருத்தர் 5 லட்சம் லஞ்சம் கொடுத்துருந்தார் ஒரு இடத்துல, ஒரு இண்டஸ்ட்ரியோட கனெக்ஷனுக்கு. அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபேக்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் எவ்வளோ பாக்கி வச்சுருந்தாங்க, இது கட்டாமல், கரண்ட் பில் கட்டாமல். அதுக்கப்புறம் இவர் போய் புதுசாக கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு 5 லட்சம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் திஸ் பர்சன் ஹஸ் கிவன் அஸ் அ டிமாண்ட் டிராஃப்ட். ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து 5 லட்சம் கொடுத்துக்கிறாரு அப்படின்னா இவருக்கு அது லஞ்சம்னே தெரியுமா தெரியாதான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ லஞ்சம் டிமாண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த டெபாசிட்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க. பலதரப்பட்ட சட்டத்திற்குள்பட்டு உள்ள வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறவங்க கிளியர் கட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பதில் போடுறேன். அதுபோக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மேலும் இந்த மாதிரி உபயோகமுள்ள வீடியோக்கள் நிறைய போடுறேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போடுறேன். அப்போது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 7418962872. அப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அன்ஐடென்டிஃபைடு நம்பராக வரக்கூடாது. அதனால் வந்து உங்கள் பேரை போட்டு உங்கள் இடத்தையும் போட்டு ஒரு ஹாய் மெசேஜை போடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறப்போ அதில் என்னெல்லாம் கேட்குறனோ, இப்போ ஆதாரோ இல்லை பேன் கார்டோ இல்லை வாட் எவர் பீட், சட்டத்திற்கு உட்பட்டு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு உள்ள டாக்குமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. உங்கள் டேட்டா பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் வேண்டாம். ஏன்னா நான் இதை 39 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் தான் நான் பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்ம 2 பேரும் பாதுகாப்பாக இருந்தால் தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குற்றங்கள், அதுவும் போக மிஸ்கைடன்ஸ், இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக நடந்துட்டு இருக்குது. அப்போ சட்டத்தின் விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சட்டத்தின் விழிப்புணர்வு வந்து எல்லா இடத்துலையும் போகணும். ஸோ அதில் நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு வீடியோவை நிறுத்திடுறேன். அதாவது indiacode.nic.in இதில் வந்து நிறைய சட்டங்கள், அதாவது எல்லா சட்டத்தையும் அதில் போட்டு ஆகணும் அப்படின்றது ஒரு சட்டம் கட்டாயம். அதாவது 2000 ஐடி ஆக்ட் பிரகாரம், 2000 ஐடி ஆக்ட் பிரகாரம் இப்போ இந்தியா கோட் INDIACODE.nic.in இந்த இணையதளத்தை பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு சர்ச் கொடுத்தீங்கன்னா கிடைக்கும். அந்த இணையதளத்தை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதில் இருக்கிற சட்டங்களை பாருங்கள். அதில் அப்டேஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வெப் இன்ஃபர்மேஷன் மேனேஜர்கிட்ட கேட்கலாம், இல்லை எங்கிட்டையும் விசாரிக்கலாம். ஸோ வந்து எல்லாமே அப்டேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மக்கள் ஆட்சி கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக மக்கள் தான் பவர்ஃபுல்.
ஆஃப் தி பீப்புள், பை தி பீப்புள், ஃபார் தி பீப்புள்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதை வந்து நம்ம இந்தியாவில் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டத்திற்கு நான் என்ன ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது இனி உயிரோடு தான் இருக்குது. இந்தியன் ஜனநாயகம் உயிரோடு தான் இருக்குது. அது என் மூலியமாகவும் உயிரோடு தான் இருக்குது. நானும் அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி டெமோக்ரஸி. ஸோ ஜனநாயகம் அப்படின்றதுல ஜாதி மத வேறுபாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 6 சென்ட் இடத்துக்குள்ளார வச்சுக்கலாம், இல்லாட்டினா ஒரு 6 ஏக்கரா இடத்துக்குள்ளார வச்சுக்கோங்க. அப்போ 6 ஏக்கர் இடம் உங்களுக்கு ப்ரைவேட் அப்படின்னா அங்கே வந்து ஜாதியை பற்றி உங்களுக்குள்ளார பேசிக்கலாம், இல்லாட்டினா ஒரு நடவடிக்கைகள் எடுக்கலாம், கடவுளை கும்பிடலாம், எந்த வேணாலும் பண்ணுங்கள். பட் அதை பப்ளிக்கில் கொண்டு வராதிங்க தயவு செஞ்சு. எந்த ஒரு டெசிஷன் முடிவுகள் பப்ளிக்கில் எடுக்கிறதுனாலும் இந்த ஜாதியை வச்சு ஒரு பப்ளிக் டெசிஷனை எடுக்காதீங்க அப்படின்றது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். கே நாராயணன். ஆதார் நம்பர் 622068704831. Bye. Have a nice day. Bye.